முன்னாள் அமைச்சர், அதாவது முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் இருக்கார்ல, ஸ்டாலின். சூப்பர். ஜட்டி கழட்டிட்டாரா? ஆ விஜய், ஓடிட்டீங்களா? மயக்கம் வரல? ஏன்னா சாதனை அப்படி. நீங்கள் பண்ண சாதனை பாலியல் வன்கொடுமை, அது என்னது, அண்ணா பல்கலைய ரேப்பு, அண்ணா பல்கலைக்கழக ஊழல், டாஸ்மார்க் ஊழல், நான் சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் கற்பழிப்பு, எவ்வளோ உங்கள் சாதனையை சொல்லலாம். அருமை. பாலம் ஒன்று கட்டினீங்களே, பாலம் ஆற்றுல முதல் வெள்ளத்துக்குள்ளே அடிச்சிட்டு போயிடுச்சு. அப்புறம் இது வடிகால் 5 லட்சம் கோடியோ 4 லட்சம் கோடியோ அடிச்சிட்டிங்க. என்ன மாபெரும் சாதனை. அந்த சாதனைக்கு வந்த சோதனை தான் இது. பரவாயில்ல, உங்களுக்கெல்லாம் இது பழக்கம், அதெல்லாம் ஒன்றும் என்ன என்னமோ சொல்லுவாங்களே, இப்போ என்னது, உங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் பயங்கரமான ஆளுங்க. எப்படி சர்க்காரியா ஊழல் அந்த மாதிரி ஆளுங்க நீங்கள். 10,000 இருக்குதான் உங்ககிட்ட. 10,000 வச்சிக்கின்னு இன்ப சுற்றுலா போயிட்டு வந்துட்டீங்க. ஒரு பையன் கேட்டது, எப்படி போனீங்கன்னு. 4ஆம் தேதி சொல்லுவாருன்னு சொன்னேன். 4ஆம் தேதி புட்டுக்குனாரு. என்ன பண்ணுறது, ஊதிட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள். என்ன ஒன்று, கடவுள் எவ்வளோ துரோகம் செஞ்சாலும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் எழுப்பி நிற்க வச்சிடுறாரு கடவுள். என்ன, ஏன்னா அதுதான் கடவுள். இந்த இப்போது ஜெயிச்ச அந்த சதவீதம் கூட வந்திருக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்சு. நான் சொல்கிறேன், இப்போ நான் பேசுகிறேன்ல, அந்த மு.க. ஸ்டாலினோட ஆட்சியில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறேன். அதனால தான் நான் பேசுகிறேன். இன்னொன்று, விஜய் அப்பா பேசுகிறவங்க எல்லாரும் சூப்பர். அதுலேயே கருத்து கணிப்புன்னு சொல்லி ஒன்று வெளியிட்டீங்க பாருங்கள், கருத்து திணிப்பு. அது ரொம்ப சூப்பர். அதே மாதிரி பாண்டே இருக்கார்ல, பாண்டே சொன்னார், விஜய் 10 சீட்டுக்கு மேலே வந்துட்டா நான் அரசியல் பேசுறதே விட்டுடுறேன்னாரு பாண்டே நல்ல மனுஷன்தான். சொன்னதே சொல்கிறேன் நான், அவ்வளோதான். அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இந்த 2 பேர் இருக்கிறானுங்க போகிற திருநெல்வேலி கேஸு. அதுங்க எதுக்கு கட்சி வச்சுக்கிங்க? கட்சி கிடையாது அது. ஏய், நீ 10 ரூபா கொடு, அவனை பற்றி பேசுகிறேன். அன்றைக்கே மீட்டிங்கில் சொன்னானே, ஏய் நீ முதல்ல அவனை அடின்னு திமுககாரனே சொல்கிறான். அப்புறம் நம்ம பங்காளி சண்டை. என்னடா பங்காளி அங்காளின்னு, நீ யார்ட முதல்ல? இங்கே பூந்துக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு, இன்னொரு நாளைக்கு ஒரு பேச்சு, ஒரு நாளைக்கு கடவுள் இருக்குன்னு. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் சொன்னாராம், பெண்கள் எல்லாம் ஆடையெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, கையை தூக்குனாதான் ஆடையை கொடுப்பேன்னு சொன்னாங்க. கேவலமாக பேசியிருக்க நீ. உன் வீட்டில் நீ சாமி தான் கும்பிட்ட. என்ன நீ இவ்வளோ கேட்டு 0வில் போயிட்ட பற்றியா? நீ எத்தனை பர்சன்டேஜ்? 4ஆ 2ஆ 1ஆ 0வா? கொஞ்சம் முகரக்கட்டிக்கலாம். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கினீங்க. எங்கெல்லாம் போனால் துட்டு வரும்னு. கோரை மணல் எங்கெங்கே போய் துட்டு வாங்கிக்கலாம். வாங்கின்னு கொஞ்சம் வாங்கிட்டு இன்றைக்கி பெரிய பணக்கார ஆகிட்டீங்களே நீங்கள்லாம். எவ்வளோ சூப்பர்டாப்பா. இந்த மேதக பிரபாகரன் பேர் வச்சு அப்புறம் ஒருத்தர் கட்சியை வச்சுக்கின்னு அந்த ஆள் கட்சி பாவம் மனுஷன் செத்து போயிட்டார். என்ன இன்றைக்கி நீங்கள் வச்சுக்கின்னு கும்மால்னு அடிச்சுன்னுக்கிறீங்க. கும்மாலம் நான் பேச்சு பேசுனீங்க, என்னென்ன ஆட்டம் போட்டீங்க. ஐயோ தாங்க முடியலடா அப்பா உங்கள் ஆட்டமும் அட்டூழியமும். டேய் ஆடாதடா, ரொம்ப ஆடாதீங்கடா. அடுத்து ஒரு 5 வருஷத்துக்குள்ளே காணாமையே போகிறீங்க பாருங்கள். இருக்கவே மாட்டீங்க நீங்கள். ஆனால் இதே மாதிரி அவங்ககிட்டனா ஒரு 10 ரூபா வாங்கி அவங்ககிட்ட ஒரு 10 ரூபா வாங்கினேன், இவன் அதே பண்ணுறான், இவன் இதே செய்கிறான் அப்படின்னு சொல்லி சுற்றின்னு இருக்க போகிறீங்க. பைத்தியம் மாதிரி பைத்தியம் பிடிச்சிட்டு சுற்ற போகிறீங்க. சீமானும் சாட்டிக்கும்.